ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகை ஆற்றில் வந்து அழகர் இறங்குவார் இல்லையா, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். அழகர் ஆற்றுக்குள்ளே இறங்குறதுக்கு 2 days முன்னாடியே வந்துட்டு ஊர்வலமாக வந்து வலம் வருவாங்க. அவர் வரும் வழியில் வந்துட்டு மண்டகப்படி இருக்கும். அந்த மண்டகப்படியத்தில் வந்துட்டு இருந்துட்டு தான் வந்துட்டு வருவாங்க. நாங்கள் எல்லாம் வந்துட்டு முதல் நாள் இரவே வந்துட்டு கிளம்பி போயிட்டு வந்துட்டு சித்தி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ஏன்னா அங்கேருந்து போகிறதுக்கு வந்து பக்கம், அதனால் வந்து சித்தி வீட்டில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி வந்து இருந்துக்கிட்டோம். பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தார். பார்க்கும்போதே அப்படியே வந்து கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. இந்த குதிரை மேலே மீனாட்சி தாயி பச்சை கலர் பட்டுடுத்தி அமர்ந்திருக்க பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு கூடி இருந்தாங்க. மதுரையே ஆளும் மீனாட்சி தாயி வருஷம் வருஷம் பச்சை கலர் பட்டு உடுத்தி தான் வருவாங்க. ஏனென்றால் பச்சை நிற பட்டு வந்து நாடு வந்து வளம் பெருகவும் சீரும் சிறப்போடு இருப்பதற்காகவும் பச்சை பட்டுடுத்தி வருவாங்க அம்மா. இதனை காண வைகை ஆற்றில் நதிக்கரையில் லட்சக்கணக்கான பேர்கள் அமர்ந்திருந்தனர். பாருங்க மக்களே, நீங்களே பாருங்க எவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் மக்கள் கூட்டம் தான் திரண்டு நிற்கிது. இதை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இந்த திருவிழாவானது சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால தான் மதுரையை வந்து கோயில்களின் நகரம் என்று கூட சொல்லப்படுறாங்க. இப்பேற்பட்ட ஊர்களில் நாங்கள் வந்து பிறந்திருக்கோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. இந்த திருவிழா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது. இந்த திருவிழா வந்து பார்க்காதவங்க ரொம்ப வந்து துரதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். வருஷத்தில் ஒரு தடவை நடக்கிற போது எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் எல்லாரும் வந்துட்டு இந்த திருவிழா வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. நாங்களும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த திருவிழா வந்து மிஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவன் கண்ணை ஏன் கொடுத்தான்? இப்படிப்பட்ட அழகான திருவிழாக்களை பார்ப்பதற்காகத்தான். பாருங்க மக்களை, தங்க குதிரையில் மீனாட்சி தாய் அழகா பட்டு உடுத்தி உட்கார்ந்துருக்கிறத பாருங்க. இந்த அழகான திருவிழாவை நாங்கள் மட்டும் பார்த்து இன்பம் பெற்றால் போதாது, நீங்கள் அனைவரும் பார்த்து இன்பம் பெற வேண்டுவதற்காகத்தான் இந்த வீடியோவை. இறுதியாக பக்தர்கள் அனைவரும் முன்னிலையில் அழகர் ஆற்றில் இறங்கப்பட்டார்.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.